சார் சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீங்கள் செய்த நன்மைகள் என்ன? இங்க மக்கள் விரோத திட்டங்களோ அல்லது விரும்பாத திட்டங்களோ கொண்டு வரப்பட்டால் அதை தடுத்து நிறுத்த நீங்கள் ஏதாவது போராட்டம் செய்திருக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. தூத்துக்குடியில் சாபக்கேடாக இருந்த ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு விதை விதைத்தது இந்த நாம் தமிழர் கட்சி. அதற்காக வழக்கு வாங்கியது இந்த நாம் தமிழர் கட்சி. மூடிய போது அதில் துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுக்கு நீதி வேண்டி இப்போது வரை தொடர்ந்து போராட்டத்தில் நிற்பது இந்த நாம் தமிழர் கட்சி. பெரும் மழையால் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஓட்டப்பிடாரம் பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது நேரடியாக வந்து பல கிராமங்களுக்கு சென்று உணவு மற்றும் பொருட்கள் வழங்கியது அண்ணன் சீமான் அவர்கள். திருவைகுண்டம் பகுதியில் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் பனம்பால், அதாவது கல் இறக்குவதற்காக பனைமரம் ஏறி பனை தொழிலாளருக்கு ஆதரவு தந்தது இந்த நாம் தமிழர் கட்சி. கடலம்மா மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு கடலுக்காகவும் மீனவர்களுக்காகவும் மாநாடு நடத்திய இந்த நாம் தமிழர் கட்சி. திருவைகுண்டத்தில் கவின் ஆவண படுகொலைக்காக நேரில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஆறுதல் தெரிவித்ததோடு ஆணவ படுகொலை எதிரான சட்டத்தை ஏற்றச் சொல்லி குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள். திருவைகுண்டம் தாமிரபரணியில் ஆற்று படுக்கையில் மணல் அள்ளிய போது ஐயா நல்லக்கண்ணோடு சேர்ந்து களத்தில் இறங்கி அண்ணன் சீமான் அவர்கள் போராடி நிறுத்தியதில் இப்போது வரை திருவைகுண்டம் ஆற்றுப்படுக்கையில் மணல் அள்ளல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரில் குடமுழக்கு தமிழில் நடைபெற நேரடியாக வந்து ஆர்ப்பாட்டம் செய்து தமிழில் குடமுழக்கு செய்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். கொரோனா காலகட்டத்தில் எட்டயபுரம் பகுதியில் வாழும் எமது ஈழத்தமிழர் உறவுகளுக்கு உணவு தேவையான அளவுக்கு கொடுத்து உதவியது. ஆண்டுதோறும் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளில் கோவில்பட்டி, தூத்துக்குடி, விளாத்திகுளம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ரத்த தானம் கொடுத்தும் இதுவரை ரத்த தானம் தேவைப்படுவோருக்கு இந்த குருதிக்குடை பாசறை நாம் தமிழர் கட்சி வழங்கி வருகிறது. விளாத்திகுளம் பகுதியான சித்தவனாக்கியம்பட்டி, தாப்பாத்தி மற்றும் மார்த்தாண்டம்பட்டியில் மணல் கோரி ஆரம்பித்த போது வழக்கு தொடர்ந்து போராட்டம் நடத்திய இந்த நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மழைக்காலங்களில் பனைமரம் நட்டி பல ஆயிரம் பனை மரங்களை வளர்த்தின்று சாட்சியாக இருக்கிறது. கோவில்பட்டியின் மூப்பன்பட்டி கம்மாயை நாம் தமிழர் கட்சி சார்பாக 5 ஆண்டுக்கு முன்பே தூர்வாரப்பட்டது. தூத்துக்குடி தொகுதி பொட்டல்காடு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டிடம், அதற்கான சாலை வசதி, கிராமத்திற்கான குடிநீர் மற்றும் பொட்டல்காடு தூத்துக்குடி இடையே பஸ் வசதியை ஏற்படுத்தி தந்தது நாம் தமிழர் கட்சி. ஓட்டப்பிடாரம் தொகுதி ஆலந்தா கிராமத்தில் கல்குவாரி மூடுவதற்கான முழு போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த நாம் தமிழர் கட்சி. மது ஒழிப்பு தான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம். ஆனால் ஸ்பிக் நகர் பள்ளிக்கூடம் அருகே மதுக்கடையை மூடியதும், விளாத்திகுளம் அரசு மருத்துவமனை அருகே மதுக்கடையை மூடியதும் இந்த நாம் தமிழர் கட்சியின் போராட்டம். திருச்செந்தூர் தொகுதி அம்மன்புரம் கிராமத்தில் சாலை அமைப்பதற்காக 100 ஆண்டு பழமையான மரத்தை வெட்டிய போது 18 பேர் நாம் தமிழர் கட்சி வழக்கு வாங்கி அதில் போராடி ஒரு மரத்திற்கு 10 மரம் வாங்கி கொடுத்தது இந்த நாம் தமிழர் கட்சி. அடுத்த சுற்றுக்கு பேசலாம். இல்ல எல்லாருக்கும் டைம், எல்லாருக்கும் ஈக்குவலான டைம் தான். 3 நிமிஷம் எல்லாரையும் சமமான மேடை இது. ஓகே, நாம் தமிழர் கட்சியின் இந்த போராட்டத்தை சொல்ல கூட நேரம் இல்லை. திரு பாண்டி, ஒரு நிமிஷம்.